இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவுலேஷன் டேட்ட எப்படி கரெக்ட்டா கால்குலேட் பண்றது? அதுலயும் நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஓவுலேஷன் டேட் கண்டுபிடிக்கிறது கஷ்டமான விஷயம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு மாதிரி வர்றவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். ஸோ, அவங்களுக்காக தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ. ஏன்னா, நம்ம சேனல்ல நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. என்ன அப்டின்னா "மேம் எனக்கு இர்ரெகுலர் பீரியட் எனக்கு எப்போ ஓவுலேஷன் ஆகுதுன்னு என்னால சொல்ல முடியல" அப்டின்னு கேட்குறீங்க. "எப்படி நான் ஓவுலேஷன் கண்டுபிடிக்கிறது?" அப்டின்னு கேட்குறீங்க. இன்னும் சில பேர் உங்களோட பீரியட் டேட்ட சொல்லி, "எனக்கு எப்ப மேம் ஓவுலேஷன் நடக்கும்?" அப்டின்னு கேட்குறீங்க. நானும் நெறைய பேருக்கு அவங்க சொன்ன டேட்டுக்கு எப்போ ஓவுலேஷன் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் ஒருத்தருக்கும் தனியா சொல்றத விட, ஏன் நம்ம தெளிவா ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ இப்போ போடுறேன். இந்த வீடியோவ நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா புரியும். அதுக்கப்புறம் இந்த ஓவுலேஷன் விஷயத்துல நீங்க மிஸ்டேக்கே பண்ணவே மாட்டீங்க. நெறைய பேர் திரும்ப திரும்ப என்ன கேட்கிறீங்கன்னா, நார்மல் சைக்கிள்னா என்ன? இர்ரெகுலர் சைக்கிள்னா என்ன? அப்படின்னு கேட்கிறீங்க. ஸோ அத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். நார்மல் சைக்கிள் அப்படின்னா 28 டேஸ்லேருந்து 30 டேஸ் வர்றது நார்மல் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இர்ரெகுலர் சைக்கிள்னா என்ன அப்படின்னா, 28 டேஸுக்கும் கீழ வர்றதும், 35 டேஸுக்கும் மேல வர்றதும் தான் நம்ம இர்ரெகுலர் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து டிலேய்டு சைக்கிள் தான் நம்ம என்னன்னா நார்மல் 30 டேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த 30 டேஸுக்கும் மேல 35 டேஸ்லேருந்து 40 டேஸுக்கு வர்றது தான் நம்ம டிலேய்டு சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இப்போ தெளிவா ஓவுலேஷன் பத்தி நான் சொல்லிர்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு பீரியட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த பீரியடோட ஃபர்ஸ்ட் டே இங்க இருக்கு. அந்த டேல இருந்து நம்மளோட ஃபாலிக்கிள் இப்படி சைஸ் பெருசாயிட்டே வரும். அதுக்குள்ள எக் இருக்கும். இந்த மாரி இப்படி சைஸ் பெருசாயிட்டே கரெக்ட்டா 14த் டே அந்த ஃபாலிக்கிள் வெடிச்சு எக் வெளில வரும். அதுதான் நம்ம ஓவுலேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த அதாவது 14வது நாள் தான் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த எக் இங்க இருக்கும். அப்ப ஸ்பெர்ம் போய் கருத்தரிக்கும்போது, அது பிரெக்னன்சியா கன்வெர்ட் ஆகும். ஒருவேளை கருத்தரிக்கல அப்படின்னா, அது பீரியட்ஸ் ஆயிடும். இதுதான் நம்மளோட சைக்கிள். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல 28 டேஸ் அப்டின்னா, முன்னாடி 14 நாள், பின்னாடி 14 நாள் அப்டின்னு 2. அதனால 28 நாட்கள் மொத்தம். இத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுல ஓவுலேஷன் 28 டேஸ் அதாவது 28 நாள் சைக்கிள் உள்ளவங்களுக்கு 14வது நாள் ஓவுலேஷன். அப்போ நம்ம இர்ரெகுலர் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க பின்னாடி இந்த 14 நாளு தான் நம்ம கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கணும். கான்ஸ்டன்ட்டா வச்சுட்டோம்னா, இப்ப பாருங்க, உங்களுக்கு 35 நாள் சைக்கிள். உங்களுக்கு 35 நாளுக்கு ஒரு தடவ பீரியட்ஸ் வருது அப்டின்னா, இந்த 35ல இந்த 14 நீங்க மைனஸ் பண்ணிறணும். இந்த பாருங்க 35 - 14 அப்டின்னா உங்களுக்கு 21 வருது. அப்போ உங்களோட ஓவுலேஷன் டே 21 நாள். அப்போ நீங்க 21 நாள் ஓவுலேஷன் அன்னைக்கு நடக்கும்னா, நீங்க முன்னாடி 3 நாள், பின்னாடி 3 நாள் நீங்க கண்டிப்பா இன்டர்கோர்ஸ்ல இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா கருத்தரிக்கும். அதே மாரி உங்களுக்கு 40 டேஸ் ஒன்ஸ் பீரியட்ஸ் ஆகுது. அதாவது 40 நாளுக்கு ஒரு தடவ ஆகுது அப்டின்னா, 40 - 14 அப்டின்னா 26வது நாள். அப்போ உங்களுக்கு 26வது நாள் ஓவுலேஷன் ஆகும். அப்போ நீங்க முன்னாடி 2, 3 நாள், பின்னாடி 2, 3 நாள் நீங்க இன்டர்கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கருத்தரிக்கலாம். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன கேட்கிறீங்க அப்டின்னா, எனக்கு ஒரு ஒரு மந்த்தும் ஒரு ஒரு மாரி அதாவது 2, 3 நாள் முன்ன பின்ன வருது. அப்ப நான் எப்படி ஓவுலேஷன கண்டுபிடிக்கிறது அப்டின்னு கேட்கிறீங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு 1 மந்த் 32 நாள்ல பீரியட்ஸ் வந்துருச்சு. இன்னொரு அதாவது நெக்ஸ்ட் மந்த் 36வது நாள்ல பீரியட்ஸ் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு எப்போ ஓவுலேஷன் ஆகணும்ங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, 2க்கும் நடுவுல இப்ப பார்த்தீங்கன்னா 32 நாள்னா 32, 33, 34, 35, 36 இப்போ 32 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் 32 நாள்ல வந்திருக்கு. அடுத்த மந்த் 36ல வந்திருக்கு. அப்போ அதுக்கு இடையில இந்த நம்பர்ஸ் எழுதிக்கிட்டு, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவுல மீடியரா 34 இருக்கு. அப்ப இந்த 34வது நாள நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த 34ல இருந்து இந்த 14வது நாள மைனஸ் பண்ணோம்னா, உங்களுக்கு 20வது நாள்ல ஓவுலேஷன் நடக்கும். 34 - 14 20. அப்போ 20வது நாள் உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும். அப்போ அந்த 20வது நாளுக்கு முன்னாடி 2, 3 நாள், பின்னாடி 3 நாள் நீங்க இன்டர்கோர்ஸ் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கருத்தரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப எல்லா மாசமுமே ஒரு 5, 6 மாசம் உங்களுக்கு அப்படிதான் வருது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 4 டூ 5 மந்த்ஸ் உங்களோட பீரியட நீங்க எடுத்துக்கணும். அத எடுத்துக்கிட்டு, இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் 30வது நாள்ல வந்திருக்கு. அடுத்த மந்த் 32 நாள்ல வந்திருக்கு. அதுக்கு அடுத்த மந்த் 34 நாள்ல வந்திருக்கு. அதுக்கு அடுத்த மந்த் 35 நாள்ல வந்திருக்கு. அதுக்கு அடுத்த மந்த் 36 நாள்ல வந்திருக்கு. இப்படி 5 மாசமா இப்படி வந்திருக்கு உங்களுக்கு. அப்ப எப்படி உங்களுக்கு ஓவுலேஷன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க 30 நாள்ல ஆயிருக்குல்ல. அப்போ 30லேருந்து 14 மைனஸ் பண்ணீங்கன்னா 16வது நாள்ல ஓவுலேஷன். அதே மாரி கடைசியா லாஸ்ட்டா அதாவது உங்களுக்கு லாஸ்ட்டா வந்திருக்கிற பீரியட் வந்து 36வது நாள்ல வந்திருக்குல்ல. அப்ப வந்து 36 - 14 22. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 16வது நாள்ல இருந்து 22வது நாள் வரைக்கும் நீங்க வந்து ஐ இது 22வது நாள் பின்னாடி ஒரு 3 நாள் சேர்த்து நீங்க இன்டர் கோர்ஸ்ல இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாம கருத்தரிக்கும். ஸோ இப்ப எல்லாருக்குமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இதுக்கு மேலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் இங்க எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலா தெளிவா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருங்க. அண்ட் இது எல்லா லேடீஸுக்குமே தேவையான ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், பாய். தேங்க் யூ.